ஒரு 3 days பிளானா நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். வெக்கேஷன் டைம்னால செம க்ரௌடா இருந்தது. ஆனா எங்களுது பட்ஜெட் ட்ரிப் தான். சாப்பாடு பிரைஸ் எல்லாமே யூஸ்வலா நாங்க எப்பவும் போறப்ப இருக்கிறத காட்டிலும் டபுளாவே இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு சீப்பா சாப்பிடணும், குவாலிட்டியா சாப்பிடணும், க்ரௌட் இருக்கக்கூடாது. ஸோ அன்னைக்கு நைட் வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா அடுத்த நாள் நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பாக்குறதுக்காண்டி காஸ்ட் ஃப்ரெண்ட்லியா சீப்பா குவாலிட்டியா எங்கேயாவது இருக்குதா அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட மொபைல் எடுத்து இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி சர்ச் பண்ணி கொஞ்ச நேரத்துல பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு கதை நாளைக்கே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில எங்க டீம்ல ஒருத்தன் சீக்கிரமா முழிப்பு வந்துச்சு அப்படிங்கிறதுனால குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டான். நாங்க எல்லாரும் எந்திரிக்கும் போது அவன் அங்கே இருக்கிறான்றத கேள்விப்பட்ட உடனே நாங்களும் ஒரு பைக் எடுத்துட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டோம். கோவில்லாம் சுத்தி முடிச்சுட்டு ஞாபகார்த்தமா ஒரு முருகன் படம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த ஆபீஸ்ல போய் பில்லு போடும்போது அந்த அக்கா சொன்னாங்க, தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் ஆரம்பிச்சிடும், சாப்பிட்டுட்டு போயிருங்க எல்லாரும் அப்படின்னாங்க. வடை பாயாசத்தை விட சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. பாருங்க, நாள் நாளைக்கு எப்படி சாப்பிட போறோமோ அந்த பட்ஜெட்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நாங்க எங்களுக்கு அடுத்த நாள் ஃப்ரீயாவே சாப்பாடு கிடைச்சிச்சு. வெளியே வந்து சாப்பிட்டோம்னா நம்ம அத்தனை பேருக்கும் எவ்வளவு ஆகுமோ அதுக்கான பாதி அமௌண்ட்டை நாங்க அன்னதானத்துக்கு எழுதிட்டு தான் வந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் மூலியமா எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து அதை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியே போனோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தென்படலாம் அப்படிங்கிறது தான். சம்டைம்ஸ் த பெஸ்ட் சாய்ஸ் இஸ் நோ சாய்ஸ் அட் ஆல்.